நம்ம பக்கத்து நாடு நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நம்ம நினச்சோம்னா திடீர்னு உங்கள் நாட்டில் உள்ள ஒரு மாநிலம் முழுவதும் எங்களுக்கே சொந்தங்க அப்படின்னு அப்பப்போ குசும் போனவங்க இப்போ ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நாடுங்க அது? வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு மாநிலமான அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க லண்டன்லேருந்து ஜப்பான் போகிறதுக்காக வேண்டி போய் இடையில டிரான்சிட்டாக சீனாவில் ஷங்காய் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அப்போ பாருங்கள், அங்கே உள்ள இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் உங்கள் பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் செல்லாதுங்க, அருணாச்சல பிரதேசம் எங்கள் சீனாவின் ஒரு பகுதி, நீங்கள் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, அதனால் உங்கள் பாஸ்போர்ட் எங்கேயும் செல்லாது, நான் எங்கேயும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அவங்கள. என்னங்க இது? அப்போது அருணாச்சல பிரதேசங்கிறது இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் இல்லையா? என்னங்க நடக்குது? புதுசு புதுசாக சொல்கிறாங்க சீனா. அப்போ அருணாச்சல பிரதேசம் எப்படிங்க நம்ம இந்தியாவினுடைய ஒரு பகுதின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது அவங்க எப்படி எங்களுடைய பகுதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1826 வருஷம் முதல் அருணாச்சல பிரதேசம் அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் பிரிட்டிஷ் ரூலில் இருந்தது. நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை எப்படி ஆண்டதோ அது மாதிரி அவங்க பிரிட்டிஷுடைய ரூல் தான் அப்போ இருந்தது. அப்போ அஸ்ஸாமோட சேர்ந்து அருணாச்சல பிரதேசமும் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1914 நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் கொண்டு அஸ்ஸாமிலிருந்து பிரித்து அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது ஒரு தனி பகுதியாக இருந்தது, பிரிட்டிஷ் ரூலில் இருந்தது. இப்போ 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்க. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே பிரிட்டிஷ்காரங்க அந்த அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்தியாவிட்ட ஒப்படைச்சி 1951 நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே அந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ 1951 சுதந்திரத்துக்கு பிறகு அருணாச்சல பிரதேசத்தை நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி NEFA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு நம்ம இந்திய அரசாங்கம் அதை ஆண்டு வந்தது. ஆனால் பாருங்கள், 1962 சீனா இந்தியாவோட ஒரு போர் நடத்தது. சரியான ஒரு மூர்க்கமான ஒரு போர். அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி போராடி உண்மையில் இந்தியாவின் ஒரு சில பகுதிகளை சீனாக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் முழுவதும் பண்ண முடியல. இந்தியாவுக்கு பின்னடைவு தான், ஒரு பகுதியை அவங்க சீனாவே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் போர் நிறுத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1965 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்திய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் என்பது ஒரு சென்சிட்டிவ் பகுதியாக இருக்குது, சீனாவுடைய பார்டராக இருக்குது, அடிக்கடி அவங்க ஏதாவது எங்கள் பகுதின்னு சொல்லிட்டு உள்ள ஊடுருவல் செய்கிறாங்க, இதை ஒரு மாநிலமாக வைக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம உள்துறை அமைச்சகத்தினுடைய கீழே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1972 என்ன பண்ணாங்க, இல்லை இதை வேறு மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசம் என்று பேர் வைத்து அதை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவித்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆட்சி செய்யுது. பட் அப்பவும் யூனியன் டெரிட்டரினால ஹோம் மினிஸ்டருடைய டைரக்ட் கண்ட்ரோல் தான் வைங்களேன். 22/2/1987 நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு 53வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொண்டு அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் 25வது மாநிலமாக அப்போ பிரகடனப்படுத்திட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அந்த 87 அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவினுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட் மாநிலம் அப்படின்னு சொல்லி அங்கே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க, அசம்பிளி இருக்குது, எல்லா எம்எல்ஏ இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மக்கள் தங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, இந்திய கவர்மெண்ட் நெக்லெக்ட் பண்ணுறதுன்னு நினச்சக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதை பாதுகாப்பதற்காக, அந்த மாநிலத்தை வளப்படுத்துவதற்காக, அந்த மக்களை கவருவதற்காக மிகப்பெரிய பட்ஜெட் அலோகேஷன், நிதி ஒதுக்கீடு செய்து நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக ஊடுருவி சைனா வந்துடக்கூடாதுங்கிறாடி நம்மளும் அந்த பார்டர் ஏரியாவில் நிறைய படைகளை எல்லாம் குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மோசம் அவங்க யாருன்னா சீனாக்காரங்க அருணாச்சல பிரதேசத்து பக்கத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி பூடான், திபெத்து, பர்மா அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எப்போனாலும் நம்ம அருணாச்சல பிரதேசம் பிடிச்சிடணும்னு கேட்டு நம்ம பார்டர் ஏரியாவிலேயே பார்டர் எங்கே அந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக ரோடு போடுறது, பங்கர் அமைக்கிறது, மிலிட்ரி பேஸ் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிட்டு குசும்புவில் தான் நிறைய சீனாக்காரங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் விட என்னென்னா அந்த அருணாச்சல பிரதேசம் என்பது லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், அதாவது சூரியன் உதிக்கும் மாநிலம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாநிலம் தான் அருணாச்சல பிரதேசம். அழகான பனிமலைகள், நிறைய ஆறுகள், ரிச் கல்ச்சர், மகாபாரதத்தை படித்து பார்த்தாலே அந்த புராணத்தை இதிகாசத்தை பண்ணாலே
படித்து பார்த்தாலே தெரியும். அதில் அருணாச்சல பிரதேசத்தை பற்றி நிறைய வரும். அவங்க மிகப்பெரிய புத்த சிலைகள்லாம் கொண்டு ரொம்ப அழகான கட்டங்கள் அப்படிலாம் இருக்குதுங்க. இதில் இந்த அருணாச்சல பிரதேசத்தில் நல்ல ஆறுகள் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரம்மபுத்திரா நதி கூட அந்த பக்கம் வருது. ஆனால் சீனாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய இதில் பெரிய ஒரு அணை கட்டி தண்ணியை பொறுத்து தடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே போகிற தண்ணி தடுக்கணுமா அவங்களுக்கு. அப்போ அருணாச்சல பிரதேசம் வேணும் கொடு, அப்படின்னா தான் தண்ணி விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவு பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இந்த அருணாச்சல பிரதேசம் வந்து மொத்தமே 84,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஒன்லி 15 லட்சம் பேர் தான் இந்த அருணாச்சல பிரதேசத்தில் மாநிலத்தில் வசிக்கிறாங்க. பூடான், திபெத், மியான்மர், அதாவது பர்மா, ஜெர்மனி இதெல்லாம் சுற்றி இருக்குதுங்க. இதில் என்னதான் பிரச்சனை சைனாவுக்கு அப்படின்னா, சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம் என்பது ஒரு வரலாற்று நோக்கில் பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் நோக்கில் பார்த்தீங்கன்னா, அல்லது இப்போ மக்களையே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க சைனீஸ் தான், மூஞ்சி கூட சைனீஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்கள. அதனால் அவங்க சைனாவை சேர்ந்தவர்கள், அந்த நிலப்பகுதி சைனாவை தான் சேர்ந்தது. இந்தியா அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு சொந்தம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, இந்த அருணாச்சல பிரதேசத்தை நாங்கள் அருணாச்சல பிரதேசம் சொல்ல மாட்டோம், சவுத் திபெத் என்றுதான் குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க இப்படி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பிரிக்கும் போது, அருணாச்சல பிரதேச பிரித்து இந்தியாவுக்கு கொடுக்கும் போது மேக்மஹன் லைன் அப்படின்னு ஒரு இமேஜினரி லைன் சொல்லுவாங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. இது மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள் இதெல்லாம் போனோம்னா அந்த லைனை கரெக்டாக டிமார்க் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் கூட அவங்க பண்ணி இந்த பக்கம் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம், அந்த பக்கத்தில் சைனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க, அந்த மேக்மஹன் அந்த ஆக்சுவல் கண்ட்ரோல் லைன் இருக்குல்ல, அதை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சீனா சொல்லிட்டாங்க. இதை விட கொடுமை என்னென்னா, அருணாச்சல பிரதேசம் வந்து அன்னைக்கிலிருந்து ஏறத்தாழ 1826 இந்த பக்கம் தான் இருக்குது. 1947 சுதந்திரம் அடைந்திருந்து நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ ஒரு மாநிலமாக இருக்குது. ஆனால் சீனாக்காரங்க இப்போ கூட 2 வருஷம் போன வருஷம் கூட என்ன பண்ணாங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முக்கியமான நகரங்கள், வில்லேஜ், இதை போற சைனீஸ் பேர் சும்மா குவா குவா சியா குவா அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை வைக்க வேண்டியது, பண்ணி ஒரு மேப் போட வேண்டியது. அங்கே உள்ள மவுண்டன்ஸ், அங்கே உள்ள ரிவர்ஸ், முக்கியமான பிரதேசங்கள், டவுன்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியன் நேமை மாற்றி சைனீஸ் நேமை ஒன்று வச்சு புதுசாக ஒரு ஃபேக்காக ஒரு மேப்பை விட்டு இது அருணாச்சல பிரதேசம் சைனாவோட சேர்ந்தது அப்படின்னு மேப்பெல்லாம் போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட் பண்ணி சொன்னால் கூட அந்த வேலைகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க அவங்க. அதனால அடிக்கடி இந்தியன் மிலிட்ரிக்கும் சைனீஸ் மிலிட்ரிக்கும் அந்த பார்டரில் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் அடிக்கடி கிளாஷ் வரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு தடவை பெரிய கிளாஷ் ஆச்சு, துப்பாக்கி சூடு நடக்கலை, ஆனால் 2 பேரும் கல்லால் எரிஞ்சு கட்டையால் அடித்து பெரிய இதாகி நம்ம பக்கம் இறப்பு நிறைய, அவங்க பக்கம் நிறைய நிரப்பு அதிகம். அப்புறம் அது ஒரு விதமாக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலை. அருணாச்சலம் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி இன்னமும் கூக்குரலிட்டு வர்றாங்க சீனா. எப்படி இப்போ தைவான் எங்கள் நாடுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திபெத்து பக்கத்துக்கு தலாலாமெல்லாம் விரட்டிட்டாங்க. தலாலாமா வந்து திபெத்து தனிநாடு சொன்னார், அல்ல சீனா வந்து கூட சேர்ந்தது, இங்கே இருந்தால் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தலாலாமா பயந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வந்து புகழாடம் அடைஞ்சிட்டாங்க, இங்கே ரெஃப்யூஜியாக வந்து மாறிட்டார். அப்படி ஆகி போச்சுதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அருணாச்சல பிரதேசத்துக்காக வேண்டிக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நடந்து வருகையில் இப்போ அந்த அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்த ஒரு பெண், பிரேமா வாங்ஜம் தாங்டாக் அப்படின்னு ஒரு லேடி. இந்த லேடி அருணாச்சலத்தில் பிறந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் கூட இவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்காண்டி நேராக யூகே போய் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 14 வருடமாக லண்டனில் குடிக்கிறாங்க. அவங்க அலுவல் முறை பயணமாக லண்டன்ல இருந்து ஜப்பான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 23/11/2025 அன்னைக்கு லண்டன்ல இருந்து கிளம்பி ஜப்பான் போகிறதுக்கு இடையில டிரான்சிட்டில் சீனாவுடைய ஷங்காய் விமான நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து பிளெயின் மாறணும் வைங்களேன். அந்த ஷங்காய் ஏர்போர்ட்டில் போய் அவங்க டிரான்சிட்டுக்கு விசா வாங்கி உட்காந்துருக்கும் போது அப்படியே டிலே பண்ணுறாங்க. இவங்கள சரியாக மதிக்கலை, சரியாக கிளியர் பண்ணல. எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க. திடீர்னு இமிகிரேஷன் ஆஃபீஸர் லேடியெல்லாம் வந்து தனியாக வாங்க, லைனில் நிற்க மாட்டேன், நீங்கள் வெளியே கம் அவுட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னாங்க. வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அவங்க அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸு, அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லி இந்தியன் சிட்டிசன் ஒரு நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க. அருணாச்சல பிரதேஷ் இஸ் நாட் இந்தியா, it is China only. Your visa is not accepted and your passport is invalid அப்படின்னு அந்த லேடி எல்லாருமே இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஏங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குதே வந்து அது வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருக்குது. இந்தியாவுடைய ஒரு மாநிலம், எங்கள் ஊரில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கு எல்லாமே இருக்கிறாங்க, இந்திய கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க,
எனக்கு சைனீஸ் மொழியில் ஒன்றும் ஆனா கூட தெரியாதுங்க. நான் ஹிந்தி தான் பேசுகிறேன், இந்தியாவில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே எங்கள் அப்பா அம்மா நான் எல்லாமே இங்கே தாங்க. ஐ ஆம் ஏ ப்ரௌட் இந்தியன் சிட்டிசன் அப்படின்ட்டாங்க. அப்படியா, உட்கார், ஓரமாக உட்காரு, நீ போக முடியாது, ஜப்பான் போக முடியாது, யூ ஆர் சைனீஸ் சிட்டிசன், நீ உடனே சைனா பாஸ்போர்ட் வாங்கு, அப்படின்னா தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு ஒம்பு பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அங்கே வேறு இன்டர்நெட் ஒர்க் பண்ணலை, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அம்மா அங்கங்கே தரப்பட்டு கடைசியில் அந்த ஷங்காய் ஏர்போர்ட்டிலேருந்து எப்படியோ ஃபோனை பிடிச்சி ஷங்காய் உள்ள இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ், பீஜிங்கில் உள்ள இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணி, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் மத்திய அமைச்சராக கிரண் ரிஜிஜூன்னு இருக்கார். கிரண் ரிஜிஜூ பிலாங்ஸ் டு அருணாச்சல பிரதேஷ். முன்னாடி அவர் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் லா மினிஸ்டராக இருந்தாங்க. இப்போ பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டராக பவர் பண்ணிட்டு இருக்காங்க கிரண் ரிஜிஜூ. அவர் எல்லாருமே இன்வால்வ் பண்ணி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மூலமாக சொல்லி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரி இந்த வட்டம் தொலைஞ்சு போ, அடுத்த வட்டம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சைனா பாஸ்போர்ட் வாங்கி தான் வரணும், நீ வந்து அருணாச்சல பிரதேசம் இந்தியா பாஸ்போர்ட் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த பெண்மணி பிரேமா வாங்ஜம்க்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப மன உளைச்சல். 18 மணி நேரம் ஷங்காய் ஏர்போர்ட்டில் என்னை உட்கார வச்சுட்டு இந்த இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பார்த்து கேவலமாக இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு சிரிக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இந்தியானா அப்படி உங்களுக்கு இதாக போச்சா, கிள்ளுக்கறி ஆகி போச்சா, நான் ஒரு ப்ரௌட் இந்தியன், நான் சைனாவை சேர்ந்தபடி இல்லை அப்படின்னு பயங்கரமாக விட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும், எல்லா சோஷியல் மீடியாவிலையும், எல்லா எக்ஸ்ட்ராத்தில் முதல்ல வந்து எல்லா இடத்துலையும் அவங்க மெசேஜ் போட்டார். உடனே இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் வந்துச்சு. இது பயங்கரமான இது. சைனா வாயவே திறக்கல, என்னன்னுமே சொல்லலைங்க. 18 மணி நேரம் இந்த பெண்மணிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி சொல்லும்போது இந்தியா ஸ்ட்ராங்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணி சொன்னாங்க. இப்போ பாருங்க, இவ்வளோ நாளாக விட்டாங்க. 1962 வாரில் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அப்பப்போ பேரெல்லாம் மாற்றி, இடத்த பேர், ஆறு பேரை, மலை பேரெல்லாம் மாற்றி புதுசாக பொய்யா மேப், அருணாச்சல பிரதேசம் சைனாவோட சேர்ந்து மேப்பெல்லாம் விட்டாங்க. அப்பப்போ கிளாஷ் பண்ணுவாங்க மிலிட்ரி வச்சு. இப்போ பாருங்க, இப்போ திடீர்னு அங்கேருந்து சிட்டிசனை போனோம்னா நீ இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணுறது. இப்படியே சைனா நம்மளை வந்து மறுபடியும் வம்புக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. 1962 போருக்கு பிறகு இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போல்லாம் நம்மகிட்ட இருக்கிற துப்பாக்கி பார்த்தா வெறும் மரக்கட்ட மாதிரி தான். இப்போ வந்து அப்படி இல்லை, நம்ம லேட்டஸ்ட் வெப்பன்லாம் அக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நம்மகிட்டையும் பிரம்மோஸ் மற்ற நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு டைரக்டாக கன்ஃபரண்டேஷன் வந்ததுன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்ததுன்னா, சைனா வந்து நம்மளோட 3-4 மடங்கு மிலிட்ரி பெருசாக இருக்குது, வெப்பனும் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுக்காங்க, ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் நம்ம பிரம்மோஸ், நம்ம நியூக்ளியர் வெப்பன் வச்சு அடித்தோம்னா சைனாவுக்கு மிக கடுமையான சேதம் விளைவிக்கப்படும் அப்படின்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. அப்பப்போ ஏதாவது பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை கவர மாதிரி சைனா பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணாமல் கொஞ்சம் அடக்கி வாசிட்டே இருக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம அது என்ன, இந்த சைனா எப்போ நம்ம அடங்கும்? இப்படி இந்தியாவுடைய பகுதி எனக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம்னா, இப்போ பாருங்க, அந்த பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜம்மு ஆக்குபைடு காஷ்மீர் இல்லை, இப்போ இந்தியா வசம் உள்ள காஷ்மீர் எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வெப்பனு, அங்கே ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ லேட்டஸ்ட் சூழ்நிலையில் இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து வரியெல்லாம் வீச்ச பிறகு ரொம்ப நமக்கும் சீனாவுக்கும் கூட்டின பிறகு நம்ம 2 பேரும் எதிரிக்கு எதிரி பகை நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைனாவோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அவங்களும் ஃப்ரெண்ட் மாதிரி வந்தாங்க. ஆனாலும் பாருங்க, இப்படி குசும் போடுறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அப்போ அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் சைனா மேலே இன்னமும் ஒரு 50%, 100% அப்படின்னு ஏதாவது டரிஃப் வரியை கூட்டினாங்க மட்டும்தான் சைனா வேற வழி இல்லை, நம்ம யாராவது கூட்டாண்டி சேர்த்துக்கிட்டா தான் நம்ம சமாளிக்க முடியும்னு சொல்லி நம்ம பக்கம் அப்படி கொஞ்சம் நெருங்கி வருவாங்களோ. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு.